ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் கொஸ்டின்ஸு தரேன், பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கொடுக்க படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எது கேட்பாங்கன்னே தெரியாது, எல்லாம் நிறையா வரும். கொஞ்சம் எல்லாமே பார்த்துக்கிறது நல்லது தான் ஸ்டூடெண்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ டைப் ஆஃப் ரோம்? ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி, உங்களுக்கே தெரியும். இதில் பாருங்கள், எல்லாமே இருக்குது, டிக் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக பார்த்துருவோம். இது ரோம் கிடையாது. அடுத்தது டிஜிட்டல் கேமராஸ் ஸ்டோரி இமேஜஸ் எந்த ஃபார்மில். எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. நிறையா புரியாமல் கூட இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். டிஜிட்டல் டேட்டா அந்த மாதிரி தான் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். விச் டைப் ஆஃப் ப்ராசஸ் இஸ் ஜென்ரலி யூஸ்டு? ஒர்க் ஸ்டேஷன். ஒர்க் ஸ்டேஷன்னா பெரிய அது ஒரு கம்ப்யூட்டர் தான். அது ஒர்க் ஸ்டேஷன்ன்றதும் ஒரு கம்ப்யூட்டர் தான். அதில் என்ன அப்படின்னீங்கன்னா, ஹை அண்டு மல்டிகோர் ப்ராசஸர், ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். பெரிய ஆஃபீஸர்ஸ் ஃபேக்ட்ரியில் இருக்கும். விச் டைப் ஆஃப் ப்ராசஸர்ஸ் ஜென்ரலி யூஸ்டு? இது ஒர்க் ஸ்டேஷன் சொல்லிட்டோம். அடுத்தது விச் கம்ப்யூட்டர் டைப் ப்ராசஸ் அனலாகையும் டிஜிட்டலையும் சேர்த்து ப்ராசஸ் பண்ணுறது என்ன? 2 டேட்டாவையும் ஹைப்ரைடு கம்ப்யூட்டர். அப்புறம் மேக்ஸிமம் மனப்பாடம் பண்ணுறது தான். புரிஞ்சு மனப்பாடம் பண்ணிவிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. அப்போ தான் நிறையா படிக்கவே முடியும். மேக்னெட்டிக் டேப் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார், அது டேட்டாவை, அது ஒரு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். டேட்டாவை பேக்கப் பண்ணி வச்சுக்க தான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்கள். எ ஒயர்லெஸ் மவுஸ் ரெக்கையர்ஸ் பேட்ரிஸ். அது உங்களுக்கு தெரியும். ஒயர்லெஸ் மவுஸும் ஒயர்லெஸ் கீபோர்டும் பேட்ரி இருந்தால் தான் ஒர்க் ஆகும். பிளாட்டர்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவுட்புட் டிவைஸு, பிரிண்டர் மாதிரி. இது எதுக்குன்னா கேடு டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு பயன்படும். அது ஒரு 6 பென்ஸ் 8 பென்ஸ் வச்சு இந்த டிப்ளமா காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜில் தான் வச்சுருப்பாங்க. ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸ் அண்டு விக்டர் டிராயிங்ஸ், அது ட்ரூ தான். மேக் அட்ரஸ் பாருங்கள். மேக் அட்ரஸ் நிக்கு. இது என்னன்னா மீடியா அக்சஸ் கண்ட்ரோல். இது ஃபிக்ஸடான ஒரு அட்ரஸ். நிக்கு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இது ரெண்டும் யாரால் மட்டும் செய்ய முடியும்? யூசரால் செய்ய முடியாது. மேனுஃபேக்சரர் கண்டுபிடிச்சவங்க மேலே தான் செய்ய முடியும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் தனியாக அப்புறமா போட்டு நான் உங்களுக்கு எல்லாம் கிளியராக இது பண்ணுறேன். இப்போ கொஸ்டின் சொல்கிறதுனால இது ஆமாம், யூசரால் தான். யூஸ் ட்ரூ. 1 பிட்டு ஈக்குவல்ஸ் டு 8 பைட்ஸு. இது ஃபால்ஸ். அதாவது எ பைட் இஸ் எ குரூப் ஆஃப் 8 பிட்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த கொஸ்டினை நல்லா படிங்க. நானே கொஞ்சம் தப்பாக இது பண்ணிட்டேன். 1 பிட்டு அப்படின்னா 8 பைட்ஸாம். எப்படி குழப்புது? டக்குன்னு நம்ம ட்ரூன்னு போட்டு போயிடுவோம். கிடையாது. ஒரு பைட்டுங்கிறது 8 பிட்டு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பிட்டு 8 பைட்டுக்கு சமம்னு போட்டிருக்காங்க. தப்பு. ஒரு பைட்டுனா 8 பிட்டு. கொஸ்டினை நானே இதை ஃபஸ்ட்டு ட்ரூன்னு போட்டு அப்புறம் இது பண்ணேன். அதே போல் ஜிப் டிஸ்க்கு. கொஸ்டினை கொஞ்சம் நல்லா படிக்கணும். அவசரத்தில் இது பண்ணிட்டேன்னா முடிஞ்சிச்சு. டிஸ்க்கு அது டேட்டா ஸ்டோரேஜ் தான், ஜிப் டிஸ்க்கு. அப்புறம் 100, இது மேட்ச் த ஃபாலோயிங். அதுக்கு நேராகவே மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். 100 MB ஜிப் டிஸ்க்கு. 100 MBனா ஹை ஸ்டோரேஜ் தான். அப்புறம் பாருங்களேன், CPU எக்ஸிக்யூட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஆமாம், சிபியூலேருந்து தான், அது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டு. அதுலேருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதுக்கு போகுது. அதை பார்த்துக்கிறது தான் கண்ட்ரோல் யூனிட்டு. ஸ்பீக்கர் சவுண்ட் அவுட்புட்டு, சவுண்டை வெளியில் கொடுக்குது. டிவிடினா ஆப்டிக்கல் டிஸ்க்கு. பிரோம் ப்ரோக்ராமபிள், அதாவது ப்ரோக்ராம் பண்ணி ரீட் ஒன்லி மெமரி. ப்ரோக்ராம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்ராம் ஒன்ஸு தான். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஆனால் ஹை அல்ட்ரா வயலட் கதிர்களை வச்சு அதை ப்ரோக்ராம் அழிச்சிட்டு திரும்ப ப்ரோக்ராம் பண்ணலாம்.
கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டு. இது பாருங்களேன், இதுவும் நான் ஃபஸ்ட்டு குழம்பி தப்பு ரைட்டு போட்டேன். ஜிகா பைட்டு இஸ் ஸ்மாலர் தென் மெகா பைட்டு. தப்பு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 GB ஈக்குவல் டு 1024 MB தான். அப்போனா பார்த்துக்கோங்க, இது வந்து எவ்வளோ சின்னது பாருங்கள். MBயை விட KB சின்னது. அதே போல் MBயை விட GB பெருசு. KB ஃபஸ்ட்டு, அடுத்து MB, அதுக்கப்புறம் GB. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா GB வந்து MBயை விட சின்னதான். தப்பு. அடுத்தது ஹெட்ஸு, இது வந்து ஃப்ரீக்வன்சிஸ். அதனால் வந்து இது ரெண்டுமே வந்து ஃபால்ஸ். இது 2 கொஸ்டினுமே ஃபால்ஸுங்கிறதுனால இது அதில் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். சிஓஏ கொஸ்டின் பேப்பரில் ஒரு 20 மார்க்குக்கு ஸ்டேட்மெண்ட்டு மாதிரி வருமா. அது மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க போல இருக்குது, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பொறுமையாக வாசித்து பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ரைட்டுனா ரைட் போட்டுக்கணும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ரைட்டுனா ரைட் போட்டுக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், கீழே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், 2 ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்னா இதை நான் சொல்லித்தராமல் விட்டேன், ஸ்டார்டிங்லேயே இப்போ சொல்லித்தரேன். போத்து ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு போடணும். இல்லை, இப்போ நம்ம கேட்டகரியில் பாருங்கள், இது வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஸோ நான் வந்து போத்து ஸ்டேட்மெண்ட்டு தப்புன்னு போட்டிருக்கேன். இல்லை, ஃபஸ்ட்டு ரைட்டுனா நீங்கள் என்ன பண்ணணும், இதை குறிக்கணும். இதை குறிக்கணும். செகண்டு ரைட்னா என்ன பண்ணணும், இதை குறிக்கணும். ஓகேங்களா? அப்படி செகண்டு 1 மட்டும் ரைட்னா இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அப்புறம் RAM கேன் ஸ்டோர் டேட்டா பர்மனெண்ட்லி. அதாவது சேவ் பண்ணி வைக்கிறது இருக்கும், ஆனால் இது பர்மனெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ரேண்டம் அக்சஸ் மெமரி, இது வந்து கரண்ட்டு போயிடுச்சுன்னா போயிடும். அதனால் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் தப்பு. இனிமேல் நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் ரைட்டு. RAM லாஸஸ் வென் பவர் ஸ்விட்ச் ஆஃப். ஆமாம், அது உண்மை. அப்போ செகண்ட் கொஸ்டின் மட்டும் இதை பாருங்கள், இந்த செகண்ட் கொஸ்டின் மட்டும் ட்ரூ. ஓகேங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டு. இது 3வது. XT கம்ப்யூட்டர்ஸ், இது எக்ஸ்டெண்டட் டெக்னாலஜி, லிமிட்டட் மெமரி அண்ட் ஸ்டோரேஜ். ஆமாம், அதில் வந்து 640 KB தான். அடுத்தது இங்கே பாருங்கள், தே சப்போர்ட்டட் மாடர்ன் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ். அதுவும் தப்பு தான். இப்போ மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்தது. அப்போ ஸ்டேட்மெண்ட்டு 1 is அது அப்போ ஸ்டேட்மெண்ட்டு 1 is true. ஓகே, இந்த கொஸ்டின் ஸ்டூடெண்ட்டு ஏற்கனவே வந்திருக்கு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்துடுச்சு. ஸ்மாலர் தென் மெகா பைட்டு ஹெட்ஸ் மெமரி, அதனால் அதை அடிச்சிட்டேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ட்ரம் ஸ்கேனர். அதாவது முன்னாடி உள்ள ஹெச்பி லேசர்லலாம் ட்ரம் ஸ்கேனர் இருக்கும், ஹை ப்ரொஃபஷ்னலாக. ஆமாம், அதுக்குள்ளார ட்ரம் மாதிரி அதில் வந்து அல்ட்ரா வயலட் கதிர்கள் பாஞ்சி நம்ம கொடுக்குற பிரிண்ட்டோட இங்கு அதை அடிக்கும், ஸ்ப்ரே பண்ணோம். அது ஒரு ப்ராசஸ். அது இப்போ கொஸ்டினை மட்டும் பார்ப்போம். அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டு 2 இப்போ கையிலேயே இருக்குது, கையிலேயே அங்கங்கே கொண்டு போய் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், எப்சன்னு இதிலலாம் பாருங்கள், எப்சன்லேயே நிறையா சின்னதாக ஸ்கேனர்லாம் வந்துச்சு. ஸ்கேனர் விட்டு பிரிண்டர் அதெல்லாம் வந்துச்சு. அதனால் போர்ட்டபிள். அப்போ வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். எம்பெடட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு இது ஒர்க் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். இப்போ டிவி ஒர்க் ஆகணும் அப்படின்னா மவுஸுக்கான மவுஸு நம்ம யூஸ் பண்ணும்போது டிவி ஒர்க் ஆகிறதுக்கான எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் அந்த டிவியில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அது பர்டிகுலர் பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன், அதுதான் எம்பெடட் சிஸ்டம். அடுத்தது விச் ஐகான் ரெப்ரசன்ட் ஸ்டார்ட் மெனு. ஸ்டார்ட் மெனுவில் பாருங்கள், அப்படியே வந்து இந்த விண்டோஸோட ஜன்னல் மாதிரியே ஒன்று போட்டிருக்கோம், லோகோ. அதுதான் த மினிமம் ஆப்ஷன், த மினிமைஸ் ஆப்ஷன் சென்ஸ் த விண்டோ. மினிமைஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம், இப்போ நானே இதை மினிமைஸ் பண்ணுறேன், இங்கே போயிட்டு மினிமைஸ் பண்ணேன்னா அது டாஸ்க் பாரில் வந்து உட்காந்துக்கும். இன்னொன்றும் இருக்குது,
இது டாஸ்க் பாரில் விண்டோ டு டாஸ்க் பாருக்கு வந்துடும். மினிமைஸ் விண்டோ, டெஸ்க்டாப்பு, ஸ்டார்ட் மெனுலாம் ரீசைக்கிள் பின்னெல்லாம் கிடையாது டாஸ்க் பார். இது இன்னொன்றும் இருக்குது. டாஸ்க் பாரில் இருக்கிறதுனா ரன்னிங் ப்ரோக்ராம் தான். எடுத்த உடனே டக்குன்னு குயிக் லான்ச் மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது விச் பார்ட் ஆஃப் ஏ விண்டோ ஷோஸ் த நேம் ஆஃப் ஃபைல் கரண்ட்லி அதே கொஸ்டின் தான். இது வந்து வேற கொஸ்டின். அதாவது விச் பார்ட் ஆஃப் த விண்டோ ஷோஸ் த நேம் ஆஃப் த ஃபைல் கரண்ட்லி. இப்போ இது ஓப்பன் பண்ணியிருக்க ஃபைலு என்ன ஃபைலுன்னு பார்க்க இங்கே பாருங்கள், இது வந்து ஹெட்டர், டைட்டில் பார். இதுதான் டைட்டில் பார். இந்த டைட்டில் பாரில் தான் இது என்ன, அடோப் ரீடர். இதோட பேர், இந்த ஃபைலோட பேர் சிஓயோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். டைட்டில் பாரில் தான் தெரியும். கொஞ்சம் கவனமாக படிக்கணும். வேகமாக பண்ணோம்னா நமக்கு இதாகிடும். கொஸ்டினை மட்டும் கரெக்டாக படித்தோம்னா கீழே என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது விச் காம்பனண்ட்னா ஒரு பொருள் தான். ஆக்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசருக்கும் கெர்னல். கெர்னல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட், அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான், சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதனால் அது வந்து கெர்னல் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதை தான் சொல்கிறேன். சாஃப்ட்வேர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது வந்து சிபியூவை மேனேஜ் பண்ணும். அதே போல் சிபியூவில் டிவைசஸையும் மேனேஜ் பண்ணும். ஷெல்லுங்கிறது வந்து நம்ம ரெண்டு பேருக்கும், அதாவது கம்ப்யூட்டருக்கும் நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறது தான். அதுதான் யூசர் அண்டு கெர்னல். கெர்னல் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ஜெக்ட்ஸ் இன்சர்ட்டட், இதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஆப்ஜெக்ட் இன்சர்ட்டட் எம்எஸ் cannot be resized. பாருங்கள், நம்ம போடுற அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மீன்ஸ் ஃபோட்டோஸு, அப்புறம் கிராஃபிக்கெல்லாம் ஏதாவது ரீசைஸ் பண்ண முடியாமையா இருக்குது? எல்லாம் பண்ணிக்கலாம். கெனாட்டுன்னு சொல்லியிருக்கான், அதனால் அது ஃபால்ஸு. சிஸ்டம் ட்ரீ தான். இது ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏரியா மாதிரி. இந்த சிஸ்டம் ட்ரீ இது இருக்கு பாருங்கள், இந்த ரைட் சைடு கார்னரில் டாஸ்க் பாரில், இதுதான் சிஸ்டம் ட்ரீ. யூஸ் டு ஸ்டோர் ஃபைல்ஸு கிடையாது. இது என்னன்னா நோட்டிஃபிகேஷன் ஏரியா மாதிரி. அங்கே ஐகான்ஸ் வடிவில் இருக்கும். நம்ம வேணும்னா குயிக் லான்ச் பண்ணலாம். நம்ம இது பண்ணும்போது பாருங்கள், நமக்கு அலர்ட் கொடுக்கும், உன்னோட இது முடிய போகுது, கனெக்ட் ஆகிடுச்சி நெட்டு, இது வந்து வைரஸ் வருது அப்படின்லாம் சொல்லும். அந்த மாதிரி அதுதான் சிஸ்டம் ட்ரீ. த ஹூ கமாண்ட் இஸ் யூஸ் டு மேனேஜ் ஃபைல்ஸ் கிடையாது, தப்பு. ஹூ கமாண்டுன்னா அப்போதைக்கு யார் கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க சிஸ்டத்தில், அதெல்லாம் நான் பின்னாடி வந்து லினக்ஸ் எடுக்கிறேன் ஸ்டூடெண்ட். இன்னும் இதெல்லாம் இருக்குது ஸ்டூடெண்ட்டு. உங்களுக்கு வந்து 70% எம்எஸ் ஆஃபீஸு, 30% வந்து ஓப்பன் ஆஃபீஸு. ஓப்பன் ஆஃபீஸில் இதெல்லாம் என்னென்ன எடுத்தோமோ அத்தனையும் வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட் எல்லாமே வேறு பேரில், அதாவது கால்சின்னு வரும், ரைட்டர்னு வரும், ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் இருக்குது. ஆல்ட் கீ காமன்லி யூஸ்டு அலாங் வித் லெட்டர்ஸ் அஸ் ஏ கீபோர்டு அக்சலரேட். இது சொல்லிட்டேன்னா லினக்ஸ் ப்ரோக்ராமிங் ஹெல்ப் யூசர் ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப ஒரு கமாண்டை போட்டுக்கலாம். ஆல்ட் கீ காமன்லி யூஸ்டு அலாங் வித் லெட்டர்ஸ். கீபோர்டு அக்சலரேட்டர்னா ஒன்றும் கிடையாது. ஆல்ட்டை பயன்படுத்தி என்னென்ன பண்ணுறோமோ அதுதான் கீபோர்டு அக்சலரேட்டர். இப்போ ஆல்ட்டு ப்ளஸ் F4ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விண்டோ க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸலில் ஆட்டோ சம் பண்ணும். அப்புறம் ஆல்ட்டு ப்ளஸ் என்டர்னு கொடுத்தீங்கன்னா ஒரு செல்லு ஆட் ஆகும், ஒரு லைன். ஆல்ட்டு ப்ளஸ் டேபு நம்ம தான் பார்த்துருக்கோம், அதுவே ஒரு கொஸ்டின் இருக்குது. இது ஸ்விட்சு பிட்வீன் விண்டோ. சரி, அதெல்லாம் அப்புறம் அந்த ஆல்ட்டை வச்சு எதெல்லாம் பண்ணுறோமோ அதனால ட்ரூ. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸு. இது நேராக இருக்குது, ஆனால் பார்த்து சரி பண்ணணும். குழப்புது, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எக்ஸாம் அவசரத்தில் பண்ணிடவே கூடாது ஸ்டூடெண்ட். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறதும் இதே வார்த்தை தான், அதான் உங்களுக்கு சொல்கிறேன். சிஸ்டம் சாஃப்ட்வேர் மேனேஜர்ஸ், சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது, ஹார்ட்வேரில் இருக்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுது. பிரிண்ட் ப்ரிவ்யூ, வியூ பிஃபோர் பிரிண்டிங்,
அதாவது இதையே குழப்பியெல்லாம் பின்னாடி வந்திருக்கு. டிசைன் பண்ணலாம், அது பண்ணலாம், மார்ஜின் செட் பண்ணலாம் அப்படின்னா. பிரிண்ட் ப்ரீவியூ அர்த்தத்தை பாருங்க. பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியூ, முன்னாடி வியூ பண்ணுறது, பிஃபோர் பிரிண்டிங். லிஸ்ட் பாக்ஸ், அது வந்து எல்லா இடத்துலையும் லிஸ்ட் இருக்குது. டிஸ்பிளேஸ் எ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். மை கம்ப்யூட்டர் ஷோ ஸ்டோரேஜ் டிவைசஸ். மை கம்ப்யூட்டரில் என்ன எல்லாமே தெரியும். ஸ்டோரேஜ் டிவைசஸ், அப்லோடு, டவுன்லோடிங், அது இதுன்னு நிறையா வரும். அப்புறம் மெமரி ஸ்டோர்ஸ் டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் டெம்பரவரிலி, அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ். இது அப்படியே மேட்ச் பண்ணி தான் வந்திருக்கு. மெமரி வந்து ஸ்டோர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டெம்பரவரின்னு போட்டிருக்கு. வெறும் மெமரின்னு கொடுத்ததுனால இப்படி. செகண்டரி மெமரினா நம்ம பர்மனெண்ட்லின்னு போடலாம். த டாஸ்க் பார் ஷோஸ் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ். இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஆமாம், இதை பாருங்கள், இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். வேர்டு இருக்குது, அப்புறம் வந்து அடோப் ரீடர் இருக்குது, ரெக்கார்டர் இருக்குது, எல்லாமே. அது உண்மை. ஸ்டேட்மெண்ட் டு ட்ரூ என்ன சொல்கிறாங்கன்னா, த டாஸ்க் பார் ஹெல்ப் சுவிட்ச் பிட்வீன் அப்ளிகேஷன். அதுவும் நான் சொன்னேன். இங்கே பாருங்கள், ஆல்ட் டேபை கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம் அப்படி அப்படியே வரும். ஓகேங்களா? இதுதான் சுவிட்ச் பிட்வீன், ஆல்ட்டு கிரியேட்டிங், அந்த மாதிரி வரும். இங்கே என்ன படித்தோம்? போத்து ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ. இதை பாருங்கள், அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த போத்து ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூன்னு குறிச்சிடுறோம். அடுத்தது பாருங்கள், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான், அதுவும் உண்மை தான். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹெல்ப் யூசர் இன்டர்ஃபேஸ் வித் கம்ப்யூட்டர். ஆமாம், நம்ம ரெண்டு பேருக்கும் தொடர்பை உண்டு பண்ணுறதே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டு. பிடபிள்யூடி கமாண்டு அப்படின்னா லொக்கேஷன்லாம் கிடையாது, கரண்ட் டைரக்டரி ஓப்பன் பண்ணி இருக்க கரண்ட் டைரக்டரி லொக்கேஷனை காமிக்கும். அதில் செகண்ட் ரேட், அதுதான் ட்ரூ. அடுத்தது பாருங்கள், ஹரிசாண்டல். இதுவும் பார்க்கணும், இதுவும் எனக்கு குழப்பமாயிடுச்சு. ஹரிசாண்டலாக வெர்டிகலான்னு. ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் மூவ்ஸ் த, ஹரிசாண்டல்னால் இங்கே கீழே இருக்குது, இதோ பாருங்கள் இப்படி. ஹரிசாண்டல்னால் படுக்கவசம் ஸ்டூடெண்ட்டு, வெர்டிக்கல்னால் இது, இந்த குத்துவசம், இது வெர்டிக்கல். புரியுதுங்களா? இது என்ன பண்ணுறோம், அப் அண்ட் டவுன். ஹரிசாண்டல் கீழே இருக்குது, அது என்னது விட்டுட்டோம் எங்கேயோ. இதோ இருக்குது ஸ்டூடெண்ட், இதோ பாருங்கள், ஹரிசாண்டல் வியூ ரைட் அண்ட் ட்ரூ. வெர்டிக்கல் தான் இப்போ காமிச்சனே, மேலேயும் அப் அண்ட் டவுன். அப்போ போத்து ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ. அடுத்தது பாருங்கள், வேர்ட்பேடு நோட்பேடுன்னு இருக்குது ரெண்டு. வேர்ட்பேடு கொஞ்சம் பெருசு, நோட்பேடு சின்னது. அது சும்மா ஏதோ டைப் பண்ணி பார்த்துக்கலாம். நோட்பேடை விட கொஞ்சம் அட்வான்டேஜஸ், ஃபீச்சர்ஸு இருக்குது. டேபிள்ஸு, சார்ட்லாம் போட்டுக்கலாம். இது வந்து சும்மா ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி எழுதிக்கலாம். அதனால் ஸ்டேட்மெண்ட்டு 1 ட்ரூ. அதுக்கப்புறம் தான் எம்எஸ் ஆஃபீஸ்லாம். ரூலர், மெயின்லி மார்ஜின் செட் பண்ணுறதுக்குலாம் ரூலர். இதெல்லாம் வந்து வேர்டை ஓப்பன் பண்ணி காமிச்சா வியூ மெனுவில் ரூலர் இருக்கும். எப்படி செட் பண்ணணுன்னா அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். விச் ஆப்ஷன் இஸ் யூஸ் டு ஆட் பிக்சர்? இன்சர்ட்டு தான். இன்சர்ட்டில் தான் போயிட்டு சார்ட்டு எல்லாமே. இன்சர்ட் அப்படின்னா பொறுத்துன்னு அர்த்தம். ஃபைல்ஸ் கேன் பி சென்டு த்ரூ பிரிண்டரா, ஸ்கேனரா, கீபோர்டா? நான் வந்து ஆன்சரை மட்டும் சொல்லிட்டு வரேன் ஸ்டூடெண்ட். ஒன்றையும் படித்தா ரொம்ப லேட் ஆகிடும், வீடியோ பெருசாகிடும். இது ஒரு நீளமான கொஸ்டின், ஒன்றா முடிச்சிடலான்னு பார்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டினை வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பிரிண்ட் எடுத்து கூட படிச்சுக்கோங்க. அடுத்தது, ஃபைல்ஸ் கேன் பி சென்டு த்ரூ இமெயில் தான். நான் மற்ற ஒவ்வொன்றுத்துக்கும் நான் அந்த படித்து அந்த ஆன்சரை சொன்னேன்னா ரொம்ப கஷ்டம் ஸ்டூடெண்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டூல்ஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங்? ரூலர் கிடையாது, ஹேமர் கிடையாது, ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் கிடையாது. ப்ரொட்ராக்டர்னு ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இது டிப்ளமா காலேஜில் தான் இருக்குது. ஆங்கிள்ஸ் எல்லாம் நம்மளதில் சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த பாகை மணிக்காட்டியா, அரைவட்டம், இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸில் செமி சர்க்குலர் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான்.
which security features records changes made by different user. ஆட்டோ கரெக்ட், ட்ராக் சேஞ்சஸ்லாம் இல்லை, வேர்டு கவுண்ட்லாம் இல்லை, ஃபைண்டு ரீப்ளேஸ் வேர்டு இதெல்லாம் வேறு. ஆட்டோ கரெக்ட் மாதிரி உள்ளுக்கு போய் செட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் குட்டி கொஸ்டின் நான் தனியாக போடுவேன். அதில் போனால் யாராவது ஒருத்தர் செய்யும்போது கூட ஏதாவது இப்போ எஜுகேஷன் வச்சுக்கோங்களேன், இடியூஎன் இடி சிஏடிஎன் அப்படின்னு போட்டு அவங்க செட் பண்ண அப்படின்னா எஜுகேஷன் வந்துடணும்னு போட்டிருப்பாங்க. அது ஆட்டோ கரெக்ட். அடுத்தது டு கரெக்ட் கம்ப்ளீஷன், இது அக்சசிபிள் கிடையாது, இது அதனால் ஃபால்ஸ். லைன் ஸ்பேசிங் கண்ட்ரோல்ஸ் பிட்வீன் லைன்ஸ் வித்தின் ஏ பேராகிராஃப். அதாவது லைன் ஸ்பேஸுன்னு வேர்டில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. அது என்ன பண்ணுது, வித்தின் ஏ பேராகிராஃப் வெர்டிக்கல் ஸ்பேஸை தான் இப்படி சொன்னால என்ன சொல்கிறேன், இப்படி இருக்கிறது தான் கண்ட்ரோல் பண்ணும், இப்படி இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணாது ஸ்டூடெண்ட். இது வந்து ஸ்பேஸ் பாரை வச்சு ஸ்பேஸ் விடணும். இது இப்படி ஒரு வரி, ரெண்டாவது வரி, இதை பாருங்கள், இது ஒரு வரி, இந்த ரெண்டு வரிக்கு இந்த வரைக்கும் இந்த ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இது. அப்போ ட்ரூ. வெர்டிக்கல் ஃபேஸ் வித்தின் ஏ பேராகிராஃப் தான். நம்ம கம்ப்யூட்டர் வந்து எப்படின்னா ஒரு பேஜே பேராகிராஃப்னு எடுத்துக்கோம், ஒரு லைனையும் பேராகிராஃப்னு எடுத்து ஒரு பேராகிராஃபையும் பேராகிராஃப்னு தான் இருக்கும், அப்படி தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஹோம் மெனு பார் டேப் கண்டெய்ன்ஸ் த ட்ராக் சேஞ்சஸ் ஆப்ஷன் எம்எஸ் வேர்டு. இது வந்து ஃபால்ஸ். எங்கே இருக்கும் டேப் கண்டெய்ன், ட்ராக் சேஞ்சஸ் எங்கே இருக்கும்? ட்ராக் சேஞ்சஸ் ஆப்ஷன் வந்து நல்லா படிக்கணும். இந்த ட்ராக் சேஞ்சஸ் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவ்யூ மெனுவில் தான் இருக்குது. இது அதனால் தப்பு. டிஜிட்டல் சிக்னேச்சர், இது டிஜிட்டல் சிக்னேச்சர் அஸ்திமெட்டிக் அண்டு சிப்டோமெட்ரிக் கிரிப்டோகிராஃபிக். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து தனியாகவே நிறையா உங்களுக்கு சொல்லணும் ஸ்டூடெண்ட்டு. கிரிப்டோகிராஃபி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது யாரும் ஹேக்கர்லாம் பண்ணாமல் அது உள்ளுக்கு போய் செட் பண்ணணும், அந்த மாதிரி செக்யூர். இதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா செக்யூர் அதை தான் குறிக்கும். இது தனியாக உங்களுக்கு போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து சிக்னேச்சர் வந்து அது உண்மை, ட்ரூ. த மெயின் கண்டென்ட் ஆஃப் எ லெட்டர் இஸ் கால்டு சப்ஜெக்ட். இது வந்து பாடி ஆஃப் த லெட்டர் கிடையாது. மேட்ச் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸு, அந்த ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதை குறிக்குது, மேக்ரோஸு அக்சஸை குறிக்குது, அது உங்களுக்கு கிடையாது. பேக் ஸ்பேஸ் ரிமூவ்ஸு, ஒரு பேக் ஸ்பேஸை நீங்கள் இது பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி இருக்கிறது தான் அழிச்சிக்கிட்டே வரும். ரிமூவ்ஸ் லெஃப்ட் சைடு. இதெல்லாம் நான் செஞ்சு காமிப்பேன் ஸ்டூடெண்ட், மெல்லமாக தான் செய்ய முடியும். செலக்ட் பேப்பர் சைஸு, பேஜ் செட்டில் போயிட்டு மார்ஜினை செட் பண்ணி ஃபஸ்ட்டு பேப்பரை செட் பண்ணணும், அப்புறம் தான் அதில் மார்ஜின் செட் பண்ணணும். A4 லீகலாக எல்லாம். கண்ட்ரோல் வீனாலே பேஸ்ட்டு தான். மெயில் மெர்ஜி எங்கே இருக்குது, அந்த கொஸ்டின் மறைஞ்சு போச்சு. மெயில் மெர்ஜி எங்கே இருக்குன்னா எம்எஸ் வேர்டில் தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இன் ஸ்ப்ரெட்ஷீட்டுனாவே இது தான் எக்ஸல். யூஸிங் கலர் அண்டு ஷேடிங் ஹெல்ப்ஸ் டு, எல்லாமே இருக்குது, கலர் ஷேடிங் எல்லாமே இருக்குது. ஹைலைட்டு, இம்பார்ட்டண்ட்டு, டேட்டா, நான் இது வந்து அதில் போட்டு கொடுத்துருப்பேன், செஞ்சு கொடுத்துருப்பேன். எல்லாத்துலேயுமே கலர் வச்சுக்கலாம், கலர் மாற்றிக்கலாம், நிறையா இருக்குது ஸ்டூடெண்ட். அது வந்து செல் விஷுபிளி பார்த்துக்கலாம். அடுத்தது ஃபார்முலா ஆடிங். அடுத்த கொஸ்டின்னா ஃபார்முலா ஆடிங் இன் எ ஸ்ப்ரெட் யூஸ் டு ட்ரேஸ் அண்ட் அனலைஸ் ஃபார்முலா ஃபார் எரர்ஸ் அண்டு ரெஃபரன்சஸ். இன்சர்ட்டு, சார்ட்டு அதெல்லாம் கிடையாது. ஃபார்மெட்டு செல்ஸு, ப்ரொடெக்ட் ஒர்க் ஷீட்டு அதெல்லாம் கிடையாது. ட்ரேஸ், அனலைசஸ், ஃபார்முலா, எரரு எல்லாத்தையும் பார்க்குறது வந்து ஃபார்முலாவை ஆட் பண்ணுறோம். சார்ட்டிங் எ ஸ்ப்ரெட்ஷீட் இஸ் யூஸ் டு, அது எது அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, A to Z, Z to A. நம்ம தான் சார்ட்டிங்லாம் பண்ணி ஃபில்ட்ரு வேறு, ஃபில்ட்ரு தனியாக ஒருத்தரை மட்டும் எடுத்து பார்க்குறது, அது வந்து அங்கேயே பண்ணியிருப்பேன் ஸ்டூடெண்ட்டு. இது அப்படியே பார்த்து படிச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அசெண்டிங்காக சார்ட்டிங் அப்படின்னா அரேஞ்சு தான். அசெண்டிங் ஆர்டர் A to Z, Z to A. அடுத்தது பாருங்கள்,
இது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் கால் சி ஃபைல்ஸ் ஆர் சேவ்டு வித் கால் சி ஃபைல்ஸ் ஆர் இந்த கொஸ்டின் தப்பு ஸ்டூடெண்ட், சாரி, இதை இது பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ்எல்எஸ் இதில் தான் இது ஓடிஎஸ் இல்லை ஸ்டூடெண்ட், நான் தப்பாக பண்ணியிருக்கேன், சாரி வெரி சாரி. .xls அப்படி தான். ஏன்னா கால்சி நான் வந்து வேர்டுன்னு இதுன்னு நினச்சிட்டேன், ரைட்டர்னு நினச்சி போட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி சாரி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் கேன் பி பெர்ஃபார்ம்டு யூஸிங் ஸ்ப்ரெட்ஷீட் ஃபார்முலா? அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேஷன் கேன் பி பெர்ஃபார்ம்டு யூஸிங் ஒன்லி அடிஷன் அண்டு சப்ஸ்ட்ராக்ஷன், பெருக்கலும் கூட்டலும் பண்ண முடியும்? இல்லை. கூட்டலும் வகுத்தலும் பண்ணணும்? பெருக்கலும் வகுத்தலுமா? இல்லை. என்ன பண்ணலாம்? ஃபார்மேட்டிங் செல்ஸாக? இல்லை. கூட்டலாம், பெருக்கலாம், வகுக்கலாம், எல்லாம் எக்ஸ்போனென்ஷியல் பவர் எல்லாமே பண்ணலாம் ஸ்டூடெண்ட். அதுதான் இந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து கால்சி ஃபைல்ஸ் வந்து வேர்டு ஃபைல்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது தப்பு. அடுத்தது, யூஸிங் த சம் ஃபங்க்ஷன் users can calculate the total of selected rows and columns quickly. sum function வச்சு users can calculate the total of ரோஸையும் அப்படியே இழுத்துட்டு சம்மு மேலே இருக்கிறத போட்டு பார்த்துக்கலாம், காலம்ஸ்லேயும் போட்டுக்கலாம். கொஸ்டினை கொஞ்சம் நல்லா படித்தாதான், ஏன்னா சில சமயம் குழப்புது. யூஸிங் த சம் ஃபங்க்ஷன்ஸ் யூசர்ஸ் கேன் கால்குலேட் த டோட்டல் செலக்டட் ரோஸ் காலம் குயிக்காக. பாருங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை படித்தாதான் புரியுது. அடுத்தது, இங்கே ஃபைல்ஸ் கேன் சேவ்டு டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் இங்கே விட்டோம். அடுத்தது, சிசர் கட்டு யூஸ் டு காப்பி டேட்டா. அதாவது சிசர்ஸ் ஐகான் இஸ் யூஸ் டு காப்பி டேட்டாவா? இல்லை, ஃபால்ஸ், கட்டு டேட்டா. இதை பாருங்கள், இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது, ஃபில்டரிங் பர்மனெண்ட்லி டெலீட்ஸா? இல்லையே, திருப்பி வந்து ஃபில்டரை செலக்ட் ஆல்னு கொடுத்தா வந்துடும், அதனால் ஃபால்ஸ். காப்பி டேட்டா கேன் பி பேஸ்டட் மல்டிபிள் டைம்ஸ். ஒரு தடவை காப்பி பண்ணிட்டீங்கன்னா, வேர்டாக இருந்தாலும் எக்ஸாலாக இருந்தாலும் கண்ட்ரோல் வி வேறு இடத்துல கொடுக்க நம்ம என்ன வந்து காப்பி பண்ணமோ அந்த கண்டென்ட்டு எத்தனை தடவை வேணாலும் நம்ம ஸ்டாப் பண்ணுற வரையும் பேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபைல்ஸ் cannot be saved in different folders. இல்லையே, எந்த ஃபைலை வேணாலும் எந்த ஃபோல்டரில் வேணாலும் சேவ் பண்ணலாம். ஒரு ஃபோல்டரில் எக்ஸல், வேர்டு, ப்ரெசன்டேஷன், அப்புறம் ஓப்பன் ஆஃபீஸ் ஃபைலு, இன்டர்நெட் ஃபைல்ஸு எது வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம், அதனால் அது ஃபால்ஸு. அப்புறம் இதுவே இவ்வளோ பெருசாக போகுது. ஃபில்டரிங் டிஸ்பிளேயிங் ரோஸ் மீட் ஸ்பெசிஃபிக் கிரியேட்டியா? ஆமாம், ஒரு ரோலை ஃபில்டர் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நம்ம என்னத்தை கேட்குறோமோ அதை காட்டுது. எக்ஸ்எல்எல் ஓல்டர் எக்ஸல் ஃபைலு, இப்போ எக்ஸ்எல்எஸ் வந்து முன்னாடி இருக்க ஃபைலுக்கு எக்ஸ்டென்ஷன், அலைன்மெண்ட், ஃபாண்ட், பார்டர், ஷேடிங், செல் அப்பியரன்ஸ், லேஅவுட், ஃபார்மேட்டிங்கில் இது எல்லாமே இருக்குது. யூஎஸ்பி ட்ரைவு, ஃபிசிக்கல் டிவைஸு. யூஎஸ்பி ட்ரைவுங்கிறது வந்து பென் ட்ரைவு அதெல்லாம் வச்சுக்கலாம். ஃபிசிக்கல் டிவைஸு அதில் காப்பி பண்ணி செகண்டரி ஸ்டோரேஜ். பிஸ்னஸ், பட்ஜெட்டிங் அண்ட் ஆடிட்டிங். அப்புறம் காப்பி கமாண்ட் இஸ் யூஸ் டு ஸ்ப்ரெட்ஷீட். பண்ணிக்கலாமே. இட் அலோஸ் த சேம், ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரைட்டு, இட் அலோஸ் த சேம் டேட்டா யூஸ்டு. இப்போ தான் அதை தான் சொன்னேன், எங்கே வேணாலும் காப்பி பண்ணிக்கலாம், வேர்டில், எக்ஸலில், எதில் வேணாலும் ஒரு முறை காப்பி பண்ணிவிட்டு எல்லா இடமும் வின்னு, அதாவது ஒரு கண்டென்ட்டையோ ஏதோ செல்லையோ கண்ட்ரோல்-C கொடுத்து காப்பி பண்ணிக்கங்க, எங்கே வேணாலும் போய் எத்தனை தடவை வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதான் மல்டிப்புள், வேறு செல்லு, நிறைய செல்லில். யூசர்ஸ் கேன் சேவ், ஓப்பன், எக்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் எதை வச்சு? ஸ்ப்ரெட்ஷீட்டு ஃபைல்ஸு இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயும் பண்ணலாம். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபைல் கேன் பி ஷேர்டு வித் அதர்ஸ் வயா இமெயில், க்ளவுடு ஸ்டோரேஜ். க்ளவுடு ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்டு அது தனியாக செய்யணும், நான் சொல்லித்தரேன் ஸ்டூடெண்ட். அப்போ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்.
ரோஸ் ஆர் ஐடென்டிஃபைடு யூஸிங் லெட்டர்ஸ். இல்லையே, ரோஸ் ஒன்றும் லெட்டர் இல்லையே, நம்பர். ரோஸ் ஆர் கவுண்டட் நியூமரிக்கலி ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஸ்டேட்மெண்ட்டு டாப் டு பாட்டம் வரையிலும் இது பண்ணிக்கலாம், கவுண்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நியூமரிக்கல் தான். ஆக 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ. அடுத்தது சிஎஸ்வி ஃபைல்ஸ். டீலிமிட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்டு. சிஎஸ்வி ஃபைலு, அதாவது எக்ஸல் ஃபைலில் சிஎஸ்வி ஃபைல்ஸ், இது கமா செப்பரேட்டட் வேல்யூ. இப்படி பண்ணிவிட்டு இது என்ன அப்படின்னு கேட்டு இதை நான் செஞ்சு காமிச்சா தான் புரியும். அதனால் டீலிமிட்டர்ஸ் இருக்குது. டீலிமிட்டர்ஸ் செப்பரேட்டு, கமா போட்டிங்கன்னா அது பிரியும். என்னென்ன கோலன் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செப்பரேட்ஸ் டேட்டா இன்ட்டு காலம். அப்படியே இந்த டேட்டா காலத்தில் தனித்தனியாக ஸ்டோர் ஆகும். ஒன்றா போட்டு கமா போட்டதை தனித்தனியாக ஸ்டோர் ஆகும். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. அடுத்தது இங்கே பாருங்கள். ஹெல்ப் இஸ் நாட் நீடட் ஒன்ஸ் யூ லேர்ன் ஸ்ப்ரெட்ஷீட்டு. ஆமாம், நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஹெல்ப்பே தேவையில்லை. ஹெல்ப் யூஸ்ஃபுல் ஃபார் லேர்னிங் நியூ ஃபீச்சர்ஸ். ஆமாம், ஹெல்ப்புக்கு போய் நிறையா கற்றுக்கலாம். ஆக 2 ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. அடுத்தது பாருங்கள். வைல் ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட், என்ஹான்ஸ், பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட்டு, இதெல்லாம் எதை வச்சு பண்ண போகிறோம்? ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும் பவர் பாயிண்டில், அதை வச்சு பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். விச் ஆப்ஷன் அலோஸ் யூ டு கஸ்டமைஸ் த தீம், கலர், ஃபாண்ட்டு, ஸ்டைலு எல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் ஒரே இடத்துலேருந்தே எல்லாம் பண்ணிக்கிறது வந்து வேரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது வேரியன்ஸில் பண்ணுவோம். விச் டேப் இஸ் யூஸ் டு ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் இன்ஃபர்மேஷன் இன் பவர் பாயிண்ட் ஸ்லைட். டிசைன் டேப்பில் போனால் எல்லாமே கிடைக்கும், ஹெட்டர் ஃபுட்டர் எல்லாமே வந்துடும். அடுத்தது விச் ஃபைல் ஃபார்மேட் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் ரன்னிங் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். அது என்னன்னா .pptx தான். ஆர்டிஎக்ஸ், யூடிஎக்ஸ், பிபி இந்த மாதிரியெல்லாம் ஒரு இது என்னன்னே தெரியல, எனக்கும் தெரியாது. .ppts தான் பவர் பாயிண்ட்டுக்கு. விச் பேன் அலோஸ் யூ டு வியூ, ஹைடு பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணுறது வந்து ஸ்லைடில் செலெக்ஷன் பேன் ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட். அதெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும். கிரேடியன்ட் ஃபில் கேன் பி அப்ளைட் டு ஷேப்பு, டெக்ஸ்ட் பாக்ஸஸ் எல்லாம். இந்த ஷேப்பு, டெக்ஸ்ட் பாக்ஸு எது வச்சாலும் நம்ம வந்து ஃபில்லு தான், அதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கிரேடியன்ட்டுனா இந்த டாட்டாக வரும், அந்த மாதிரி கலந்து வரும், 2-3 கலரு. நான் பவர் பாயிண்டில் ஸ்லைடில் செஞ்சுருப்பேன் பாருங்கள், அது உண்மை. ஒன் கேன் கஸ்டமைஸ் ஃபாண்ட் எஃபெக்ட்ஸு, என்டையராக ப்ரெசன்டேஷன் ஸ்டைலு எல்லாம் வேரியண்ட்ஸ் இன் டிசைன் டேப்பில் பண்ணிக்கலாம். அதே போல் அது ஸ்லைட் மாஸ்டர் சேஞ்சஸ் அஃபெக்ட் ஒன்லி ஒன் ஸ்லைடா? இல்லை, ஸ்லைட் மாஸ்டர்னு ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட். அது போயிட்டு எடுத்து ஸ்லைட் மாஸ்டர் ஸ்லைடுன்னு ஃபஸ்ட்டு ஸ்லைடு, மாஸ்டர் ஸ்லைடு, அதில் போய் லோகோவோ என்னவோ போட்டிங்கன்னா நீங்கள் 100 ஸ்லைடு வச்சாலும் எல்லாத்துக்கும் மாற்றும். இது நாட் டு அஃபெக்ட் ஒன்லி ஒன் ஸ்லைடான்னு கேட்குறாங்க. கிடையாது, எல்லா ஸ்லைடுக்கும் அது அஃபெக்ட் பண்ணும். ஸ்லைடு மாஸ்டர் ஒன்றில் என்ன செய்கிறீங்களோ அத்தனை ஸ்லைட்லேயும் காமிக்கும். பவர் பாயிண்ட்டு அதான், இதெல்லாம் ஒரு தனித்தனியாக குட்டி குட்டியாக ஒரு சேர்த்து ஒரு வீடியோவாக போடுறேன். பவர் பாயிண்ட் அலோஸ் யூசர் டு ஸ்டார்ட் எ நியூ ப்ரெசன்டேஷன் யூஸிங் டெம்ப்ளேட்ஸு. டெம்ப்ளேட்ஸ்னு இருக்குது, அதுலேயும் பண்ணலாம் ப்ரீ டிஃபைன்டு டிசைன்ஸு. டெக்ஸ்ட் கேன் பி ஆடட் யூஸிங் போத்து ஃபேஸ் ஹோல்டர்ஸ் அண்டு டெக்ஸ்ட் பாக்ஸு. அதாவது அந்த பவர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும், அதில் வந்து டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுற மாதிரி வரும்ல, அதில் நம்ம கிளிக் பண்ணுறோம்ல பாயிண்ட்டு, அதை நவுத்துறோம். நான் வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவேன், அதை எங்கே வேணாலும் நவுத்தி வச்சுக்கலாம்ல, அந்த பாக்ஸு நம்ம அடிச்சுட்டு அது பார்த்தா தான் தெரியும். அது பேர் தான் ஃப்ளேஸ் ஹோல்டர்ஸ். அப்புறம் ஃபைல் ஓப்பன்னாலே பழைய ஃபைல், எக்ஸிஸ்டிங்னாலே பழசு. ஸ்லைட் லே அவுட்டு, ப்ரீ டிஃபைன்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கண்டென்ட், முன்கூட்டியே இது பண்ணியிருக்கோம். ஸ்லைட் லே அவுட்டு அதை பார்க்குறதுங்கிறது முன்கூட்டியே நம்ம செஞ்சதை. எம்எஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். கிரேடியன்ட் ஸ்டாப்,
செட்ஸ் த கலர் டிரான்சிஷன் பாயிண்ட்டு, அங்கே போயிட்டு பண்ணிக்கலாம். கிரேடியன்ட்லாம் வேணாம்னா. டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட்ஸ் டெக்ஸ்ட் எனிவேர் ஆன் ஸ்லைடு. டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதான் ஈஸி. எங்கே வேணாலும் டெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்குள்ளே எந்த இடத்துலலாம் மேலே கீழே எங்கே வேணாலும் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் ஈஸி. ஒரு வேர்டுக்கும் ஒரு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ, அடிக்க நினைக்கிறோமோ, அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸ், எத்தனை டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட்டு 1, வேரியன்ஸ் பர்மனெண்ட்லி ரிமூவ் த ஒரிஜினல் தேம் ஃப்ரம் த ப்ரெசன்டேஷன். ஒரிஜினல் தேம் ஃப்ரம் த ப்ரெசன்டேஷன். ஆமாம் ஸ்டூடெண்ட்ஸ், theme variants allows modification of colors, fonts and effects of the slide theme in the presentation. ஆமாம், 2 ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். அதே போல் டயலாக் இங்கே பாருங்கள், இது வந்து டயலாக் இன்டர்நெட் ஒர்க்ஸ் யூஸிங் ஃபைபர் ஆப்டிக். இல்லை, அது கிடையாது. டயலாக் கனெக்ஷன்னாலே டெலிஃபோன் லைன் தான். அடுத்தது, எ வெப் ப்ரௌசர் இஸ் மெயின்லி யூஸ்டு டு. வெப் ப்ரௌசர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அக்சஸ், வியூ, வெப் பேஜ் எல்லாம் பார்க்குறதுக்கு தான் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம். விச் சாஃப்ட்வேர் இஸ் ரெக்வயர்ட் டு வியூ வெப் பேஜ்? எந்த சாஃப்ட்வேர் வெப் பேஜ் எல்லாம் பார்க்குறதுக்கு பயன்படுதுன்னா வெப் ப்ரௌசர் தான். சர்ச் இன்ஜின் கிடையாது, கம்ப்ளையர் கிடையாது, வெப் சர்வர் கிடையாது. இங்கே பாருங்கள், வெப் ப்ரௌசர். வெப் ப்ரௌசர் இஸ் மெயின்லி யூஸ்டு டு, இதை மறந்துட்டேன். வெப் ப்ரௌசர் இஸ் மெயின்லி யூஸ்டு டு. அந்த வெப் ப்ரௌசர் எதுக்கு பயன்படுது அப்படின்னா அக்சஸ் அண்ட் வியூ வெப் பேஜ் பார்க்க தான் வெப் ப்ரௌசர். அதே கொஸ்டினாக தான் இப்போ இப்படி கேட்டிருக்காங்க. அதாவது விச் சாஃப்ட்வேர் ரெக்வயர்ட் டு வியூ வெப் ப்ரௌசர் அப்படின்னா வெப் பேஜை பார்க்குறது வெப் ப்ரௌசர். அடுத்தது, அண்ட் இமெயில் ஐடி மெயின்லி யூஸ்டு ஃபார், என்னத்துக்கு இமெயில் ஐடி பயன்படுகிறது? சென்டிங் அண்டு ரிசீவிங் எலக்ட்ரானிக் மெயில்ஸ். அதுக்கு தான் இமெயில் ஐடி கொடுங்க, நான் சென்ட் பண்ணுறேன்னு வாங்க. வேன் கவர்ஸ், லேண்டு வைட் ஏரியா நெட்வொர்க்கு. லேண்டு, லேண்டுங்கிறேன், லார்ஜ் கிராஃபிக்கல் ஏரியா கண்ட்ரீஸு, அங்கெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு நெட் கனெக்ஷன் வர்றதுக்கு. அட்டாச்மெண்ட் கேன் கண்டெயின் டாக்குமெண்ட்ஸ், இமேஜஸ் ஆர் வீடியோ. எல்லாமே பண்ணிக்கலாம் அட்டாச்மெண்ட்டில் வீடியோ அட்டாச் பண்ணிக்கலாம் இமெயிலில். இன்டர்நெட் cannot be used for கம்யூனிகேஷனுக்கு உள்ளது தான் இன்டர்நெட்டு, அதனால் அது ஃபால்ஸு. பிரிண்ட் ப்ரிவியூ ஹெல்ப்ஸ் அவாய்டு பிரிண்டிங் மிஸ்டேக்கு. அதாவது பிரிண்ட் ப்ரிவியூ ஹெல்ப் டு அவாய்டு பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ். பிரிண்ட் ப்ரிவ்யூ ஹெல்ப்ஸ் டு அவாய்டு பிரிண்டிங் மிஸ்டேக்ஸு. பிரிண்ட் ப்ரிவ்யூ நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னு கேட்டால், மார்ஜின்லாம் சரியாக இருக்கா, அதுக்கு தான் பயன்படுத்துவோம். பிரிண்டிங் மிஸ்டேக்லாம் பார்க்குறதுக்கு பிரிண்ட் ப்ரிவ்யூவில் உள்ளுக்கே போயிட்டு F7லாம் அடித்து பார்த்துக்கலாம். மேக் அட்ரஸ் லாஜிக்கல் அட்ரஸ் இல்லை, அது ஒரு ஃபிக்ஸட் அண்டு இதுதான் லாஜிக்கல் அட்ரஸ் கிடையாது. அடிஷ்னல் இதெல்லாம் சொல்லணும். அடுத்தது, அடிஷ்னல் டெக்ஸ்ட் கேன் பி ஆடட் வைல் ஃபார்வர்டிங் அண்ட் இமெயில். அடிஷ்னல் அது பண்ணவே முடியாது ஃபார்வர்டிங் பண்ணும்போது. அடுத்தது, சேவ்னா ஸ்டோர் டேட்டா. வேர்டு ப்ரெஸ் பிளாகிங் பிளாட்ஃபார்ம். HTTP வெப் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். IP லாஜிக்கல் அட்ரஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். தீம் ஸ்லைட் டிசைன். தீம்னா ஸ்லைடில் உள்ள டிசைன் தான். அடுத்தது பாருங்கள், பேஜ் செட்டப்பு ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் பிரிண்டிங். பேஜ் செட்டப் வந்து கரெக்டு தான், எஃபெக்ட்லாம் வராதே. பேஜ் செட்டப் ஹஸ் நோ எஃபெக்ட் ஆன் பிரிண்டிங், கரெக்டு தான். பிரிண்டிங்கில் அது ஒன்றும் இது பண்ணாது. அந்த பேஜுக்குள்ளே கரெக்டாக வருதான்னு பார்க்குறது தான் பேஜ் செட்டப்பு. பிரிண்ட் ப்ரிவ்யூ ஷோஸ் ஹவு த டாக்குமெண்ட் வில் அப்பியர் ஆன் த பேப்பர். ஆமாம், பிரிண்ட் ப்ரிவ்யூ அதுக்கு தான் பார்த்துக்கிறோம். ஆக ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. நோ எஃபெக்ட் ஆன் பிரிண்ட், அதாவது பேஜ் செட்டப் என்ன பண்ணுறோம்,
ஹெடர் மார்ஜின், ரைட் மார்ஜின், லெஃப்ட் மார்ஜின் இதெல்லாம் சரியான்னு பார்த்துக்குறோம். அது ஒன்றும் எஃபெக்ட் கிடையாது. அதே போல் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ பார்த்து எப்படி பேப்பரில் நம்ம பிரிண்ட் வரும்னு பார்க்குறது தான். போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. அடுத்தது பாருங்கள், கொலெக்டட் பிரிண்டிங். இது பிரிண்டிங் எடுக்கும்போது ஒரு ஆர்டரில் எடுப்போம், அதுக்கு தான் பிரிண்ட்டு. கொலெக்டட் பிரிண்டிங் மவுஸ், அதாவது எம்எஸ் பவர் பாயிண்ட் கீப்ஸ் ஸ்லைட்ஸ் சீக்வென்ஷியல் ஆர்டர். அதாவது நம்மளா சீக்வென்ஷியல், அதுக்குன்னு ஒரு ஆர்டர் கொடுப்போம். எப்படின்னா 1, 3, 5 அப்படி 7. அதையே திருப்பி வச்சு 2, 4. இப்போ நான்லாம் அப்படி தான் எடுப்பேன். நிறையா 100 பக்கம் 200 பக்கம்னா அப்படி. இது கொலெக்டட் பிரிண்டிங். அதுலேயே வரும். அன்கொலெக்டட் பிரிண்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1, 2 அப்படின்னு எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒன்றா தான் அடுத்த பேஜுக்கு போகும். இது வந்து டிக் அடிக்காமல் விட்டுட்டேன் போல இருக்குது. ஸோ அன்கொலெக்டட். ஆக 2 ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். அதை போட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதை நான் போடாமல் விட்டுட்டேன். ஸ்டேட்மெண்ட் 1, யூ கேன் அட்ஜஸ்ட் த ஆங்கிள் லீனியர் கிரேடியன்ட்டு. கிரேடியண்ட்டில் எப்படி வேணாலும் நம்ம, அதாவது ஆங்கிள்னால் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒன்று இப்படியே போகும் ஆங்கிள், இந்த பாருங்கள் இப்படி வரும் கலர்ஸு. அப்படி இல்லை, இந்த பாருங்கள் மேலேந்து கீழே வரும், அல்லது இப்படி வரும், அல்லது இப்படி வரும். இது மாதிரி டயகனலில் வரும். இதெல்லாம் ஆங்கிளை கிரேடியண்ட்டு, அந்த கலர் ஃபில் பண்ணுறோம்ல, அதெல்லாம் யூ கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? பண்ணிக்கலாம். அதே போல் 2-3 கலரையும் இடையில சேர்த்துக்கலாம். அது ரைட்டு. யூ கேன் அட்ஜஸ்ட் த ஆங்கிள் ஆஃப் த ரேடியல் கிரேடியன்ட்டு. லீனியர் கிரேடியன்ட்னா இப்படி, ரேடியல்னா இப்படி வரும், இப்படி. ரெண்டுமே பண்ணிக்கலாம், எதை வேணாலும் பண்ணிக்கலாம். ஆக 2 ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அடுத்தது, ஸ்லைட் டிரான்சிஷன் ஆர் அப்ளைட் டு ஆப்ஜெக்ட்ஸு வித்தின் ஸ்லைட்ஸு. ஸ்லைட் டிரான்சிஷன் அப்ளைடு டு ஆப்ஜெக்ட்ஸ் வித்தின். அது கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான் ஸ்டூடெண்ட்டு. இந்த கொஸ்டினும் கரெக்டு தான். இதை பாருங்கள், இதுவும் ரைட்டு, கரெக்ட். அதாவது ஸ்லைட் டிரான்சிஷன், இது கொஸ்டினை கரெக்டாக படிக்கணும். கரெக்டாக தான் படித்து குறிச்சிருக்கேன், இப்போ மாறிட்டேன். ஸ்லைட் டிரான்சிஷன் ஆர் அப்ளைட் டு ஆப்ஜெக்ட்ஸுக்கு பண்ணவே முடியாது ஸ்டூடெண்ட். ஸ்லைடு டிரான்சிஷன்றது பாருங்கள், ஸ்லைட் டிரான்சிஷன் சேர்த்து தான் வரும். ஒரு முறை ஸ்லைடுக்கு மட்டும்தான் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு ஸ்லைடுக்கு டிரான்சிஷன்னா அதுக்கு அனிமேஷன், ஆப்ஜெக்டுக்கெல்லாம் தப்பு. ஸ்லைடுக்கு தான் டிரான்சிஷன். அனிமேஷன்ஸ் இன் பவர் பாயிண்ட் ஆர் அப்ளைடு பிட்வீன் ஸ்லைட்ஸ். அதாவது ஒரு ஸ்லைட்ஸுக்கும் இன்னொரு ஸ்லைடுக்கும் இடையில அனிமேஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னா ஸ்லைட்ஸுக்குள்ள ஆப்ஜெக்ட்டுக்கு தான் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ இஸ், செகண்ட் இஸ் ட்ரூ. அதாவது சில கொஸ்டின் புரிய மாட்டேது ஸ்டூடெண்ட். அனிமேஷன் இன் எம்எஸ் பவர் பாயிண்ட் ஆர் அப்ளைடு பிட்வீன் ஸ்லைட்ஸு. அனிமேஷன் இன் எம்எஸ் பவர் பாயிண்ட் ஆர் அப்ளைடு பிட்வீன் ஸ்லைட்ஸு. ஒரு ஸ்லைட்ஸ்க்கும் இன்னொரு ஸ்லைட்ஸ்க்கும் இடையில அனிமேஷன் பண்ணிக்கலாம்னா, ஸ்லைடுன்னா அனிமேஷனே பண்ண முடியாது ஸ்டூடெண்ட். இது வந்து இதுவும் தப்பு தான் ஸ்டூடெண்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட்டு செகண்டு 2 2ன்னு சொன்னது தப்பு. போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபால்ஸ். இந்த கொஸ்டினை பார்த்துக்கங்க, நான் கொஞ்சம் வேகமாக ஃபில் பண்ணது தான். Themes ensure uniform design throughout the presentation. Themes uniform design throughout the presentation. ஆமாம், themes எப்படி பண்ணணும்னா ஒரே மாதிரியான டிசைன் தான் எல்லா ப்ரெசன்டேஷன்லேயும் எல்லா ஸ்லைட்லேயும் பண்ணும். Changes in slide master does not reflect on slide master. Changes in slide master does not reflect on all slide using layout in MS. இல்லை ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு ஸ்லைடில் நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணோம்னா எல்லா ஸ்லைடுக்கும் அது அஃபெக்ட் ஆகும். அப்போ இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு 1 தான் ட்ரூ. அடுத்தது இங்கே பாருங்கள்,
அட்டாச்மெண்ட்ஸ் ஆர் ஃபார்வேர்டிங் அலாங் வித் த இமெயில். எல்லா அட்டாச்மெண்ட்லாம் அனுப்பலாம். ஃபார்வேர்டிங் அலோஸ் ஆடிங் நியூ கமெண்ட்ஸை அந்த ஃபார்வேர்டிங் அலோஸ் ஆடிங் நியூ கமெண்ட்ஸ். ஃபார்வேர்டிங் இதில் வந்து நியூ கமெண்ட்ஸ்லாம் போட முடியாது ஸ்டூடெண்ட். அதனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் கரெக்டு. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 1, ரெஃப்ரெஷிங் இன்பாக்ஸ் ஃபெச்சஸ் நியூ மெயில். ரெஃப்ரெஷிங்னா ஃபெச்சஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெயிலில் போயிட்டு அங்கே ரெஃப்ரெஷ்னு வட்டமாக ஒரு பட்டன் இருக்கும். ரெஃப்ரெஷ் பட்டன்னா தெரியும். அதில் போய் 2-3 ட்ரிப்பு கிளிக் பண்ணால் ஏதாவது மறைஞ்சு இருந்த புதுசாக வந்திருக்க இமெயில் கூட நம்மளுக்கு வெளியில் தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். அதே போல் அந்த கொஸ்டின் ரைட்டு. அதுக்கு தான் எப்போவுமே ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இன்பாக்ஸ் டிஸ்பிளேடு ரிசீவ்டுமே. இன்பாக்ஸில் என்ன இருக்குன்னா ரிசீவ் ஆன மெயில் தான் இருக்கும். நம்ம ஏதாவது சென்ட் பண்ணால் அது சென்ட் பாக்ஸில் தான் இருக்கும். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. கூகுள் டாக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கேன் பி ஷேர்டு. கூகுள் டாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் உங்களுக்கு இருக்குது. கூகுள் ஷீட்டு, கூகுள் டாக்ஸ் எல்லாம் இருக்குது, கூகுள் பேஜெல்லாம் இருக்குது. அது நான் உங்களுக்கு அதுவும் ஒன்று ஒன்றா எடுத்துருவேன் ஸ்டூடெண்ட்டு. ஷேர் பண்ணிக்கலாம். அதுலேயும் எல்லாம் டைப் பண்ணலாம் வேர்டு மாதிரியே, அதை ஷேரும் பண்ணலாம். ஷேரிங் கூகுள் டாட்ஸ் ரெக்யர் சென்டிங் ஃபிசிக்கல் காப்பீஸ். ஃபிசிக்கல் காப்பீஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னா அதுவும் எடுத்துக்கலாம். சென்டிங் ஃபிசிக்கல் காப்பீஸு. அதுக்கு சம்டைம்ஸ் நம்ம வந்து சில இதெல்லாம் கொடுத்து செட் பண்ணோம்னா அவங்க எடுக்க முடியாது ஸ்டூடெண்ட். ஸ்டேட்மெண்ட்டு 1 ட்ரூ. அடுத்தது பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டு. ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னா என்கிரிப்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்யூரிட்டி. ஹெச்டிடிபி அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோக்கால் தான். அப்படியே செக்யூரே இருக்காது. யாராவது வந்து ஃபேக் பண்ணலாம், ஏதாவது பண்ணிக்கலாம். அதாவது ஃபேக் இல்லை, இடையில இது பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஹேக்கர்ஸ் எது வேணாலும் ஹேக் பண்ணலாம். இந்த செக்யூரிட்டி இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டில் எஸ்ஸு. இதை நீங்கள் பார்க்கணும். மெயில் ஐடி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுளில் போயிட்டு அதே போல் நீங்கள் மெயிலில் ஏதாவது அனுப்பணும், பேங்க் எது ட்ரான்ஸ்ஃபர்லாம் மேலே போய் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு ஹை செக்யூரிட்டி இருக்கும். அதே போல் என்கிரிப்ஷன் இம்ப்ரூவ்ஸ் டேட்டா செக்யூரிட்டி. அதான் செக்யூரிட்டி இது பண்ணுறாங்க. ஆக போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. இதுதான், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. இதுவும் நான் குறிக்காமல் வச்சுருக்கேன் ஸ்டூடெண்ட்டு. இதுதான் என்கிட்ட இருந்த கொஸ்டின். இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் இருக்குது, நான் பார்த்துட்டு உங்களுக்கு போடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். படிக்க ஆரம்பிச்சிருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. இதை வந்து உங்களுக்கு வந்து இந்த அனுப்ப போகிற இதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். சில இடையில தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள், குறிக்காமல் விட்ருக்கேன், 1-2 தப்பாக குறிச்சிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.